வயிற்று வலிக்குதே. ஐயோ, வாந்தி வர மாதிரி இருக்குதே. அடியே மீனா, உன்னே என்னடி படுத்துட்டு கிடக்குற? நான் ஆபீஸுக்கு போக வேணாவா? எழுந்து சமைக்கல, உன்னும் காப்பி கீப்பி எதுவுமே கொடுக்கல, நீ பாட்டு படுத்துட்டு இருக்கிற? இந்த வீட்டில் மட்டும் செத்தா கூட சமைச்சு வச்சுட்டு தான் சாகணும் மாட்டேங்குது. ஏங்க மாமா, எனக்கே உடம்பு சரியில்லைன்னு தான் நான் படுத்துட்டு கிடக்குறேன். சும்மா எந்திரிச்சு அந்த காப்பி செய்ய, சோறு செய்ய, அதை பண்ணி இதை பண்ணி சும்மா தொந்தரவு பண்ணிட்டு கிடக்காதீங்க. ஏடி வெட்டி என்னடி முறிச்சு போட்ட? வளகாப்புல மொத்தம் வேணடி மீனா, திங்காதான்னு ஸ்வீட்டும் காரமும் அடிச்சு தள்ளிட்டு கிடந்த. அது போதாதுன்னு நைட்டு எடுத்துட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி தின்னேன். பின்ன உடம்பு சரியில்லாத என்ன ஆகும் சொல்லு பார்க்கலாம். பாருங்க, சும்மா தொந்தரவு பண்ணிட்டு கிடக்காதீங்க மாமா. நீங்களும் தானே தின்னீங்க, மற்ற என்ன மட்டும் ஏசிட்டு கிடக்குறீங்க. இது திங்காத மூந்து பார்த்த மாதிரி. போதும் இந்த வயக்கானத்துக்கெல்லாம் குறைச்சல. எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் சமைச்சிட்டு அதுக்கப்புறம் பொழுது இன்னைக்கு தூங்கிட்டு தான் இருக்கிற. அந்த வேலையை செய்ய, நாங்கள் ஆஃபீஸுக்கு கிளம்பணும், பசங்கன்னு பள்ளிக்கூடத்துக்கு போகணும்ல. இங்கே பாருங்க மாமா, என்னாலாம் எந்திரிச்சிக்க முடியாது. என்னால் எந்திரிச்சினாவே எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் உங்கள் மூஞ்சி மேலே தான் எடுத்துருவேன், பார்த்துடுங்க சரிங்களா? பள்ளிக்கூடத்துக்கு பசங்களுக்கு ரெடி பண்ணி விட்டுட்டு, ஹோட்டலில் அவங்களுக்கு சாப்பாடு மதியத்துக்கு காலையில் வாங்கி கொடுத்துட்டு, அப்புறம் எனக்கு சூடாக எனக்கு 2 இட்லி வாங்கி வச்சுட்டு, அப்புறம் ஒரு பிளாஸ்கில் காஃபி போட்டு வச்சுக்கிட்டு கிளம்புற வழியை பாருங்க. ஏண்டி எதனா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டுக்கிறியா? அது பிளாஸ்கில் டீ வேற இட்லி வேறையா உனக்கு? எப்படியே பண்ணி தொலை, நான் கிளம்புறேன். ஹலோ, சொல்லுங்க பார்வதிக்கா. அடியே மீனா, என்ன பண்ணிட்டு இருக்கிற? அக்கா, ஏன்னா தெரியலங்கக்கா, உடம்பெல்லாம் சரியில்லை, உடம்பெல்லாம் வலிக்குது, நடந்தாவே கூட வர்ற மாதிரி இருக்குது, அதனால படுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி போய் நேராக போய் சுடுகாட்டில் போய் படுத்துக்கோ. மீனா, நம்மளுக்கு 1000 ரூபாய் போட்டிருந்தாருல்ல முக ஸ்டாலின் ஐயா, இப்போ வந்து ஒரு கார்டுக்கு 5000 ரூபாய் போட்டிருக்காங்களா? மொத்த ஊரே இதாண்டி பரபரப்பா இருக்குது. எந்திரிச்சு வா சீக்கிரம், நம்ம இன்னைக்கு பணம் எடுக்கலன்னா எடுத்துடுவாங்களாம். என்ன, ஒரு ரேஷன் கார்டுக்கு 5000 ரூபாய் போட்டிருக்காங்களா? இதோ உடனே வரேன். அட ஏங்க மாமா இப்படி வாய் பொளந்துட்டு கிடக்குறீங்க? அடியே, இப்போதாண்டி எனக்கு வாந்தி வருது, எனக்கு தலை சுத்துது, எந்திரிச்ச கூட வருதுன்னு சொன்னேன். ஏங்க மாமா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? ஒரு கார்டுக்கு 5000 ரூபாய் போட்டிருக்காங்களாம். இங்க உக்காந்துருந்தா நம்மளுக்கு 5000 ரூபாய் கொடுப்பாங்களா? அங்கிட்டு தள்ளுங்க, கொஞ்சம் எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். ஐயோ, சாச்சு புட்டாலே. இன்னும் இந்த 5000 போட்ட இந்த அலப்பறையே இன்னும் இந்த காலனியில் இன்னும் ஒரு வாரம் பேசிட்டு கிடப்பாங்க இவங்க. என்னத்தான் பண்ணுறாங்களா இந்த பொம்பளைங்கெல்லாம் சேர்ந்துக்குன்னு. ஏங்க ஐயா, அவங்களுக்கு மட்டும் பணமாக போடுறீங்க, மாதம் 1000 ரூபாய் போட்டீங்க, இப்போ ஒட்டு மொத்தமாக 5000 ரூபாய் போட்டிருக்கிறீங்க. இந்த ஆம்பளைங்களுக்கு எதுவுமே போட மாட்டீங்களா ஐயா?